அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தமிழ்நாட்டை 5 முறை ஆண்ட வீர பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம். அம்மையார் அவர்கள் 24/2/1948 2:34 PM மைசூரில் பிறந்தார். அம்மையாருடைய லக்கணம் என்பது மிதுன லக்கணம். அம்மையார் ராசி சிம்ம ராசி. மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜெயலலிதா அவர்கள் ஆரம்ப திசையாக அவர்களுக்கு கேது திசை நடந்தது. அம்மையோட ஜாதகத்தை பாருங்க. லக்கணத்திற்கு ஒருத்தர் உயரிய பதவியை கிடைக்க என்னங்க இருக்கணும்? ஒருத்தர் உயரிய பதவி இருக்குன்னா நம்முடைய விதிப்படி, நம்முடைய ஆஸ்தான் நமக்கு அருளை விதிப்படி பார்த்தோம்னா ஒரு அரசு அதிகாரத்தை பிடிக்கணும். அரசு உயர் பதவினா சிம்மம், சிம்மாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கா சிம்மம். இங்கே செவ்வாய் சந்திரனும் இருந்து சந்திரமங்கல யோகத்தில் இருந்து பௌர்ணமி யோகமாக இங்கே சூரியனும் சந்திரனும் அப்படியே 7 கேளாக இருந்து அப்பதான் பௌர்ணமி, அப்பதான் சந்திரன் அங்கே கடகத்துல இருந்து அப்பதான் வந்திருக்காரு 0.6. அப்பதான் அம்மையாரும் கரெக்டா பிறந்திருக்காங்க. அதோடு சிம்மத்தை இங்கே குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்து அங்கே சுகத்துவப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான அமைப்பு. அதோட ஒரு உயரிய பதவிக்கு போனோம்னா 10ஆம் இடம் வளர்க்கணும், 10ஆம் அதிபதி. இங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜாதகத்துல லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி ஆகிய குரு பகவான் இங்கே 7லே ஆட்சி பெற்று அதோட ராசிக்கு 10ஆம் பாருங்க 1, 2 ராசிக்கு 10ஆம் இடம் ஆகிய ரிஷபத்தினுடைய அதிபதி ஆகிய சுக்கிரன் அங்கே உச்சம் அடைந்து இதனாலதான் தமிழ்நாடு ஒரு மாநிலத்தின் முதல்வராக உள்ளார். பாருங்க எவ்வளவு பெரிய யோகம் என்று பாருங்க. லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி, ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம், மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு. அதாவது பாருங்க சந்திரமங்கல யோகம். அதன் பிறகு இங்கே சிம்மத்தை பாருங்க 1, 2 ராகு 7, 8, 9ஆம் பார்வையாக திருகோண பார்வையில் அங்கே செவ்வாயையும் சந்திரனையும் குரு மிக ஒரு அற்புதமான அமைப்பாக. அதோட சூரியன் கும்பத்திலும் தன்விட்டு ஒரு கிரம் பலம் அடையும் என்று சொல்லுவோம். அதே போல இங்கே அதுவும் பௌர்ணமியோட பலம் மிகப்பெரிய ஒரு உயரிய பதவியை அனுபவிச்சு பிறந்த இந்த ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு. அதன் பிறகு ஏன் இவர் சினிமாத்துறையில் வந்தார்? சினிமாத்துறை நடித்ததற்கான காரணம் என்ன? இங்கே லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் அவரே வந்த காரணத்தினால்தான் இவர் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து ஒரு உச்சத்தில் இருந்தார். சினிமா துறையில் மிகப்பெரிய உச்ச நடிகையாக இருந்த காரணம் இங்கே லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் வலுத்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகி ராசிக்கு 10ஆம் அதிபதியாக அதே சுக்கிரன் வந்த காரணத்தினால்தான் இவர் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைந்தார். இப்போ எல்லாமே ஆனா அம்மையாருடைய இவ்வளவு உயர்த்த கல்வி தடைபட காரணம் என்னவென்றால் இங்கே லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி அவருடைய 3ஆம் பார்வையில் பார்த்த காரணம் அம்மையாருக்கு பட்டா படிப்பு கிடைக்கவில்லை. பள்ளி கல்வியுடன் அவருடைய படிப்பை முடித்துக் கொள்கிறார். அதன் பிறகு சினிமா துறை வருகிறார். சினிமா துறை முழுவதுமாக பணியாற்றுகிறார். இங்க அதே மாதிரி ஏன் இவருக்கு குடும்ப வாழ்க்கை அமையல, திருமணம் ஏன் இல்லை? காரணம் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சனி இருந்து ராசிக்கு 2ஆம் இடம் சனி பார்த்து அதோட இங்க உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பகஸ்தானத்தில் அந்த அதிபதிகள் கேந்திரங்களுக்கு ஆட்சி வரும்போது அந்த பாவகம் நைக்கப்படும், அந்த பாவகம் செயல் இழக்கும். அதன் காரணமாகத்தான் இங்கே அம்மையார் அவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. குரு இருந்த காரணத்தினாலதான் இதான் அம்மையார் காரணம். இதனாலதான் இங்கே இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அது ராசிக்கு 7 பாத்தீங்கன்னா 7ஆம் அது பாத்தீங்கன்னா அவர் அங்கே இருந்து தன்னுடைய வீட்டுக்கு 6ல் மறைந்த காரணத்தினால்தான் இங்கே இவருக்கு திருமண வாழ்வு என்பதை இல்லாமல் போனதுக்கு காரணம். அதன் பிறகு இவருடைய 1964, 51, 71 இவருடைய அரசியல் வருகை என்பது எப்போ வந்திருக்குன்னா 1982ஆம் ஆண்டு சந்திர திசையில் இங்கே சூரியனை தொடர்பு கொண்டு சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர திசை சிம்மத்தை தொடர்பு கொண்ட அந்த சந்திர திசையின் மூலமாகத்தான் இவர் அரசியலுக்குள் வருகிறார். 82ஆம் ஆண்டு தான். அதன் பிறகு படிப்படியாக 87 சந்திர திசை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு கட்சி இவருடைய கைக்கு வருகிறது. 91ஆம் ஆண்டு செவ்வாய் திசையில் கேது புக்தியில் இவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் உடைய முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். செவ்வாய் திசையில கேது புக்தியில. அதன் பிறகு 91 96 வரை 91 to 96 வரை இவர் முதலமைச்சராக உள்ளார். 94 செவ்வாய் திசை முடிந்து விடுகிறது. அதன் பிறகு 96
தேர்தலில் அம்மையார் மற்றும் அவருடைய கட்சி படுதோல்வியை சந்திக்கிறது. அப்போது அம்மையாருக்கு ராகு திசையில் சுயபுக்தி 96. பிறகு 2001ஆம் ஆண்டு பிறகு 2001ஆம் ஆண்டு பிறகு மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2001ஆம் ஆண்டு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகிறார். அதன் பிறகு 2006இல் பிறகு மீண்டும் தோல்வி அடைந்து பிறகு 2011இல் மீண்டும் வெற்றி. 2011ல மீண்டும் வெற்றி பெறுகிறார். பிறகு 2012 விட ராகு திசை முடிவடைகிறது. 2012ல ராகு திசை முடிவடைந்த பிறகு அவருடைய இறப்பு என்பது எப்போ வருகின்றால் 2016ல வெற்றி கிடைக்கிறது. 2016ல குரு திசையில வெற்றி பெறுகிறார். பிறகு குருதசை சனி புக்தியில் சனி புக்தி ராகு அந்தரத்தில் அவர் டிசம்பர் 5ஆம் தேதி 2016 அவர் மண்ணை விட்டு மறைகிறார். நம்மை விட்டு மறைந்தார் ஜெயலலிதா அவர்கள். இதுதான் அவருடைய இறந்த காலகட்டத்தின் போது இங்கே குரு செய்யல சனி புக்தி. ஏன் அவர் அங்கே சனி புக்தி என்றால் குரு இங்கே மாரக பாதகஸ்தானமான 7ஆம் இடத்தில் இருந்து அதோட இங்க உபயலக்காத மாதவர்களுடைய சந்திர வீடாகிய அங்கே சனி இருந்து 8ஆம் இட தொடர்பு கொண்ட காரணத்தினால்தான் இங்கே அம்மையார் அவர்கள் இந்த காலகட்டத்தில் உயிர் இறந்தார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம், காரைக்குடி.